கடல் கணி சோறு ஆரம்பிச்சாங்க. வாங்கடா வாங்கடா. டேய் வாங்கடா. அடடடடா என்ன மாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? கடல் கண்ணின்னு ஒரு கடையை போட்டனாலதான்ப்பா எனக்கு கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க. இவங்க இல்லைன்னா கூட உங்களுக்கு கூட்டம் வராது. இவங்க என்ன மாதிரி வித்தை தான் காட்டுறாங்க. ஒரு வாட்டி போய் பாத்துருவோம் வாங்க. உள்ள ஒரு டிக்கெட் வேணும்ல, அதுக்காவது காசு வேணாமா? காசு தானே இருங்க. என்ன மீட்டரே சுட்டுட்டானுங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன். கடல் கன்னி சோ அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எப்படியோ கடல் கணிக்க ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க guys. இப்போ நம்ம கடல் கன்னி ஷோ என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி என்ட்ரன்ஸ் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபீல் கொடுத்தது. நம்ம அப்படியே எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷில் என்டர் ஆகி அப்படியே ஒரு டவுன் வரும். அந்த டவுனில் கீழே இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு அக்வாரியம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஒரு வழியாக அக்வாரியமில் என்ட்ரி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறீங்கல்ல, இதுதான் அது. நம்ம ஆஸ் யூஷுவல் வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷஸ் தான் இங்கே இருக்கும். அதில் பெரிய சைஸ் தான் இவங்க ஷோ பண்ணியிருந்தாங்க. டெட்ரா ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ், கௌரா ஃபிஷ் அண்ட் ஆஸ்கார்டு, அலிகேட்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருந்தாங்க. ஆக்சிஜன் மோட்டார் போட்டு அதுக்கு லைட்டிங்லாம் போட்டு செமையாக இருந்தது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நாங்கள் கிறிஸ்மஸ் டயத்தை ஒட்டி போயிருந்தனால செம்ம ரஷ்ஷுங்க. மூச்சு விட கூட முடியலங்க, அவ்வளோ ரஷ். இதுக்கப்புறம் வந்து ஒரு டனல் வரும் பாருங்கள். அதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் பார்த்தீங்களா எவ்வளோ ரஷ் இருக்குன்னு. கொஞ்சம் பேராக கூட உள்ளே விடாமல் ஒட்டு மொத்தமாக உள்ளே தள்ளிட்டு இருந்தாங்க. அங்கங்கே எல்லா பேரும் ஃபோட்டோஸ் செல்ஃபி எடுக்காமல் அப்படியே நகராமல் ஹோல்ட் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ வென்டிலேஷன் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது டனலில் மட்டும். மற்றபடி ஓகே, அங்கங்கே ஒரு வென்டிலேஷன் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். டனலில் அங்கங்கே செக்யூரிட்டி கார்டு போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே மக்கள் வந்து ரொம்ப செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தனால அங்கே யாருமே மூவ் ஆகலை. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸுங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கடலுக்குள்ளே இருக்கிற ஃபீல்ஸ் அப்படியே உங்களுக்கு செம்மையாக கொடுக்கும். அப்படியே அந்த டனலை விட்டு வெளியே வந்தால் செம்ம கூட்டங்க. என்னன்னு பார்த்தா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்குற அந்த கடல் கன்னி தான். நீங்கள் அந்த கடல் கன்னியை பார்க்கணுமா? என்னையா ஓவரா பேசுறான தவிர கடல் கன்னி விட மாட்டேங்கிறானையா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. கடல் வெளியடியா பாப்போம். ஆண்மீன் இல்லனா பெண்மீன் செத்துற சார். பெண்மீன் இல்லனா ஆண்மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. கடல் கன்னி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? உடனே வீடியோ ஸ்கிப் பண்ண கை போகவே கூடாது காய்ஸ். இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கான காத்திருக்கு. ஒரு ஹரார் ஹவுஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக நம்ம எக்ஸிபிஷனில் இருக்க மாதிரி தான் ஃபுட் ஸ்டால்ஸு, ஃபேன்சி ஸ்டோர்ஸு, நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது. வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஏதாவது ரைடு போகலாம்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம் அப்படின்னு போனேன். அங்கே போனப்போ அவங்க காட்டினாங்க பாருங்கள் ஒரு ரைடு. என்னடி சொல்ற? முதல்ல இந்த ரைடுங்க, அதுக்கப்புறம் இந்த ரைடுங்க. இதை பார்க்கும்போது வந்துச்சு பாருங்கள் ஒரு ஃபீலு.
ஒரு வழியாக ரைட்லேருந்து தப்பிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஆர் கேம்ஸ் இருந்துச்சு, அப்புறம் 360 செல்ஃபி கேமரா இருந்துச்சு. மற்றவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறத நாங்கள் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே எவ்வளோ நேரம் தான் மற்றவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறத வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா பேய் வீடு. பேய் வீட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு பேயை பார்க்கணும்னு பேய் வீட்டுக்கே போய் பேயை பார்த்தா பேயே தெரியாத அளவுக்கு அவ்வளோ இருட்டுங்க. சரி, மொபைல் டார்ச் லைட் அடித்தாவது அந்த பேயை பார்க்கலாம்னு பார்த்தா அந்த பேயை நீங்களே பாருங்கள். என்னடா புத்தலாட்டம் அது? நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சுல பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன். 5-6 வருஷத்துக்கு நீ குப்பரத்தாட படுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆர்ஆர் ஹவுஸை பார்த்து எப்படி வெளியே வந்திருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்து நாங்கள் கொஞ்ச நேரம் ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ண கிளிப்ஸ் அண்ட் ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். Make me clear.